முதலாவது நியூட்டன் ஈர்ப்பு விதி. சோ அவர் சொன்னாரு ஈர்ப்பு விசை திணிவுகளோட பெருக்கத்துக்கு நேர்மை சமனாகவும் திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தின வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமனாகவும் இருக்கும். சோ அதால இதுக்கு நாங்க சொல்றது நேர்மாறு வர்க்க விதி. இது போல நிறைய நேர்மாறு வர்க்க விதிகள் இருக்கு. சோ அது ஒரு புறம் இருக்க, நாங்க இதுல சமன்பாட்டுக்கு மாறிலியை போட்டு எழுதணும்னு சொன்னா ஜி M1 M2க்கு கீழே ஆர் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. இதான் முதலாவது நான் படிக்கிற ஈக்குவேஷன். அடுத்தது ஈர்ப்புப்புல செறிவு. ஈர்ப்புப்புல செறிவுன்றது ஜி. அங்க ஈர்ப்பாறு முறைன்னு சொன்ன விஷயம் தான் ஈர்ப்புப்புல செறிவு. அது ஓரலகு திணிவின் மீதான ஈர்ப்பு விசையை குறிக்கும். ஸோ ஈர்ப்பு விசை ஜின்னு சொன்னா அது திணிவான நீங்க பிரிக்கும் போது ஈர்ப்புப்புல செறிவு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ ஒரு புள்ளி திணிவுல இருந்து அல்லது ஒரு கோள திணிவுல இருந்து ஆர் தூரத்துல அல்லது இங்க மையத்துல இருந்து ஆர் தூரத்துல ஈர்ப்புப்புல செறிவு ஜிக்கான சமன்பாடு எப்படி வரும்னு கேட்டா ஜி எம் அந்த புள்ளி திணிவு அல்லது கோள திணிவுட திணிவு கீழே ஆர் வர்க்கம் சொல்லி வரும். சரியா? சோ நான் சொல்லுவோம் ஜி நேர்விகித சமன் 1க்கு ஆர் வர்க்கம். சரியா? அடுத்தது ஈர்ப்பு அழுத்தம். ஈர்ப்பு அழுத்தம் முடிவிலி தூரத்திலிருந்து ஒரு பொருளை ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை. ஓரலகு திணிவை முடிவிலி தூரத்திலிருந்து ஈர்ப்பு புலத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் ஈர்ப்பழுத்தம். ஈர்ப்பழுத்துக்கான சமன்பாடு மைனஸ் ஜி எம் இன்டு ஆர். இங்க ஆர் வரைக்கும் வராது, எப்போதுமே இது மைனஸா தான் வரும். ஏன்னு சொன்னா ஒரு குறித்த திணிவுல இருந்து நீங்க தூர போக 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 உங்களுக்கு என்ன செய்யுண்டா ஈர்ப்பழுத்தம் கூட்டிட்டு போகும். முடிவிலியில தான் ஈர்ப்பழுத்தம் 0. அப்போ முடிவிலியை விட கிட்ட உள்ள தூரங்கள்ல ஈர்ப்பழுத்தம் 0 விட குறைவா இருக்கணும். ஏன்னா முடிவிலி தான் ஆகப்பெரிய தூரம். தூரம் போக போக ஈர்ப்பழுத்தம் கூட, முடிவிலியும் ஆகப்பெரிய தூரம். அங்கேயே 0ன்னு சொன்னா உள்ளுக்குள்ள எல்லா புள்ளிலையும் அதை விட குறைவா இருக்கும். சரியா? ஈர்ப்பழுத்த சக்தி அப்படின்னு சொன்னா ஈர்ப்பழுத்தம் தர திணிவுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதை நாங்க எம்மால பெருக்கி விட்டோம்னு சொன்னா அந்த குறித்த தூரத்துல வைக்கப்பட்ட பொருளின் ஈர்ப்பழுத்த சக்தி எங்களுக்கு கிடைக்கப்படும். சரியா? ஓகே, சரி. அடுத்தது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஈர்ப்பு விசையை நாங்க யூஸ் பண்ணும்போது புள்ளி திணிவுக்கும் கோள திணிவுக்கும் தான் சிம்பிளா யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது திணிவுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னா இப்படி ஒரு திணிவுன்னு வைங்க, இவரால இந்த பொருள் மீது உருவாகிற இந்த சின்ன திணிவு மீது உருவாகிற ஈர்ப்பு விசையை நம்ம காண்றா இவர உயிர் மையத்துல இருந்த தூரத்தை பொருள். சரியா? நாங்க என்ன செய்யணும், இங்க உள்ள ஒவ்வொரு சின்ன 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 புள்ளி திணிவாலையும் இவர் மீது ஏற்படுத்தப்படுகின்ற விசையை நம்ம கணிச்சு அதுக்கு விளைவுல பெற்றுக்கொள்ளணும். சோ அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஓகே, ஒவ்வொரு சின்ன சின்ன புள்ளி திணிவுக்கும் தூரத்தை கணிச்சு அதுல விசையை கணிச்சு நம்ம அதெல்லாம் பண்ணி எடுக்கலாம். இப்படியான கேள்விகள் செய்யறது கஷ்டம். ஆனா ஒரு கோளத்திணிவை பொறுத்த வரைக்கும் இவரால் ஏற்படுத்தப்படுற ஈர்ப்பு விசை திணிவு மையத்துல செறிந்திருந்து ஒரு புள்ளி திணிவாக இருந்திருந்தா இவர் மீது வர விசைக்கு சமனாக இருக்கும். சாதாரண நம்ம இதுக்கு சிம்பிளா யூஸ் பண்ணலாம் சமன்பாடை, ஆனா இவருக்கு சமன்பாடை யூஸ் பண்ண முடியாது. சரியா? சோ அதுல ஒரு கேள்வி வந்திருக்கு, அந்த கேள்வி நாம செய்வோம். சரியா? கேள்வி செய்வோம். அடுத்தது வட்ட மண்டலம். சரியா? சோ வட்ட மண்டலத்தை பத்தி நாங்க அந்த கேள்வி வரப்புல பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டான அந்த எம்சிக்யூ டைப்பான கேள்விகளை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? ஓகே, சோ ஜஸ்ட் ஒரு சில செலக்டட் கேள்வி. சரியா? ஓகே, சோ நீங்க எடுங்க 24 மலாசியோமே 24 கூற்று கேள்வி உண்டு, படிச்சு எல்லாமே அதுல வருது. ஓகே, 24 எடுங்க. 24வது கேள்வி ஈர்ப்பழுத்தத்துல ஈர்ப்பு புலத்துல. சரி, புவி மேற்பரப்பில் இருந்து உயரம் h இல் இருக்கும் துணிவு m உடைய ஒரு பொருள் பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஓகே,
சோ புவி மேற்பரப்புல இருந்து h உயரத்துல. ஓகே, சோ புவியத்தை கேபிட்டல் என்று எடுப்பே. புவியோட ஆரை கேபிட்டல் ஆர். பாருங்க கூற்றுக்கள. பொருளின் மீது தாக்கும் ஈர்ப்பு விசை h மீது தங்கி இருப்பதில்லை. ஈர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் ஈர்ப்பு விதியில இதால தரப்படும். அது திணிவுகளோட பெருக்கத்துல தங்கியிருக்கும், பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரத்திலேயே தங்கியிருக்கும். அதுல இது ஒரு கோளம்னதால இதுல மையத்துக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரத்துல தங்கியிருக்கும். மையத்துக்கும் இந்த பொருளுக்கும் இடைப்பட்ட தூரம் Ri plus h. சோ h ல தங்கியிருக்குமா இல்லையா? தங்கியிருக்கும். தங்கியிருக்கும், தங்கி இருப்பதில்லை என்றது பிழை. பொருளின் ஈர்ப்பழுத்த சக்தி m மீது தங்கி இருப்பதில்லை. ஈர்ப்பழுத்த சக்தி எப்பவும் பொருளோட திணிவுல தங்கியிருக்கு. ஆனா ஈர்ப்பழுத்தம் பொருளோட திணிவுல தங்கி இல்லை. சோ இங்க ஈர்ப்பழுத்த சக்திக்கு நாம சமன்பாடு இதை போனா எப்படி வரும்னு கேட்டா மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் இன்டு ஆர் ஆர் பிளஸ் ஹெச் ஆக இருக்கும். அது ஹெச்ல தங்கியிருக்கும், ஸ்மால் எம்ல தங்கியிருக்கும், புவியில திணிவுல தங்கியிருக்கும். ஆனா ஈர்ப்பழுத்தம் இந்த எம் இல்லாம ஓரலகு திணிவுக்கு தான் அது. ஆகவே நாங்க அதுல திணிவுல தங்கியிருக்கும்னு சொல்ல மாட்டோம். சரி, அடுத்தது பொருளின் ஈர்ப்பழு சக்தி h மீது தங்கி இருக்குன்றது அது சரி, தங்கி இருக்கு, பார்த்தாலே விளங்குது. சரியா? ஓகே, சரி. அடுத்தது 25 பாருங்க. சரியா? சிம்பிள் கேள்விதான், சிம்பிள் கேள்விதான் செய்வோம். செவ்வாயின் திணிவு புவியின் திணிவின் சைபரசம் 1 மடங்காகும். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தின் 1.5 மடங்காகும். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் கீழ் சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை என்ற விகிதம். ஆன்சர் செக்ல கொடுங்க பார்ப்போம்.